ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரியை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கு எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே, இதை நான் எடுத்துக்கிறேன்னு தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்போ அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமுட்டவே, நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அது வன்னிக்காடு. அதான் இதில் எழுதியிருக்காரு பாருங்க. நாங்கள் 2 பேரும், அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டில் போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படித்து பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளையெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னோன்னு அவர் சிரிக்கிறார். அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்கே இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரோ, இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்கள் அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல, உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம். அது திரையில் அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோடு வரும்போது என் தம்பி சொல்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதில் என்ன அப்படின்னா, எங்கள் ஐயா நீதியரசர் கலையரசு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் குறைவாக தானே பேசுவோம், எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது, நாங்கள் பேசுகிறது தானே கேட்போன்ட்டு. இதில் ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்க ஐயா, அது கடைசியாக பேசுகிறது தான் ரொம்ப கடினம். அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.